guys, my amazing learners. I am Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா it was more than அப்படிங்கற phrase நாலு விதமான situationல நம்ம யூஸ் பண்ணி பேசிட முடியும். அது என்னென்ன situation அப்படின்றத பாருங்க. நான் எதிர்பார்த்ததை விட அப்படினு சொல்லும்போது it was more than அப்படிங்கற phrase யூஸ் பண்ணி பேசுவோம். என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்படிங்கும்போதும் it was more than அப்படிங்கற phrase நம்ம யூஸ் பண்ணலாம். அளவுக்கு மேலாக இல்லனா போதுமானதை விட அப்படினு சொல்லும்போதும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலாக இந்த மாதிரி சொல்லும்போதும் it was more than அப்படிங்கற phrase யூஸ் பண்ணி தாராளமா பேசலாம். இதெல்லாம் எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் ஆக போகுது, இதோட ப்ராப்பரான யூசேजेस என்ன, அதெல்லாம் டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the topic. சரி, இப்போ பாருங்க, it was more than அப்படிங்கிறது இந்த situation நான் எதிர்பார்த்ததை விடன்னு சொல்லும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். it was பாருங்க, எதிர்பார்த்ததை விடன்னு வந்தனால it was more than I expected. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது expectation இல்லையா, அப்போ expected அப்படின்னு வரும். ஓகேவா, it was more than I expected அப்படின்றது. அடுத்தது என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்படிங்கறனால again the same phrase அப்படியே வரும். it was more than I சமாளிக்க முடியாத அளவுக்குங்கும்போது I could handle அப்படின்னு சொல்லணும். சமாளிக்கிறத ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. it was more than I could handle அப்படிங்கிறது. அடுத்தது அளவுக்கு மேலாக போதுமானதை விட அப்படின்னு சொல்லும்போது இதே phrase எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. it was more than அப்படிங்கிறது அப்படியே வரும். போதுமானதை விட அளவுக்கு மேலாக அப்படின்னா enough அப்படிங்கிற ஒரே வார்த்தை போட்டோம்னா இதுக்குண்டான மீனிங் நமக்கு கிடைச்சிரும். it was more than enough அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அது மட்டுமல்லாமல் அதுக்கும் மேலாக. ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம பேசும்போது இதை அப்படியே மாற்ற முடியாது. இது எப்படி சென்டென்சஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. it was more than just a gift. It was more than just a gift. It showed love. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஜஸ்ட் ஒரு gift மட்டும் அல்லாமல் இது வந்து முழுமையான அன்பையும் காட்டுது. இது அன்பையும் காட்டியது அப்படி சொல்லும்போது தான் நம்ம என்னென்னு யூஸ் பண்ணணும். it was more than just இந்த இடத்துல நம்ம வேற வேர்ட் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். சென்டென்சஸில் எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிய போகுது. ஸோ இந்த விதமான சென்டென்சஸ் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசும்போது. ஸோ இந்த எல்லா சிச்சுவேஷனுக்குமே அழகாக டீட்டெயிலாக நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் கிளியராக இங்கிலீஷில் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சூப்பராக பேசிட முடியும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாமா? லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூசிங் திஸ் ஃப்ரேஸ் it was more than I expected அப்படிங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அந்த பரிசு நான் எதிர்பார்த்ததை விட சிந்தனை மிகுந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ it was more than I expected அப்படிங்கிற phrase இதில் எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க. அந்த பரிசு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். the gift, இந்த இட்டுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல நம்ம the gift அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா, அது இதுன்னு இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல. அந்த gift, அந்த பரிசு அப்படின்னு வந்தனால the gift அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணோம். the gift was more than I expect. அப்படியே வரும் இந்த phrase expected. ஆனால் இங்கே என்ன இருக்கு, சிந்தனை மிகுந்ததாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஸோ சிந்தனை மிகுந்தது அப்படின்னா தாட்ஃபுல்னு போடுவோம். இட்ஸ் ஸோ தாட்ஃபுல். த கிஃப்ட் வாஸ் மோர் தென் ஐ எக்ஸ்பெக்டட், ஸோ தாட்ஃபுல் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்தது நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு கிடைச்ச சப்போர்ட் அதிகமாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதை
சப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, எனக்கு கிடைச்ச சப்போர்ட் அப்படிங்கிறத தான் நம்ம இட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, த சப்போர்ட், எனக்கு கிடைச்ச சப்போர்ட் அப்படின்னா த சப்போர்ட் ஐ காட், ஓகே, was more than I expected அப்படிங்கிறது. Just read the sentence now. The support I got was more than I expected அப்படிங்கிறது. அடுத்தது, நான் எதிர்பார்த்ததை விட அந்த புக் ஊக்கமளிப்பதாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட ஊக்கமளிக்கிற மாதிரி இருந்தது அந்த புக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இட்டுக்கு பதிலாக என்ன போடணும், சப்ஜெக்ட் போடணும் இல்லையா. சப்ஜெக்ட் என்ன, அந்த புக் அப்படிங்கிறது. அப்போ த புக் வாஸ், நான் எதிர்பார்த்ததை விட, புக் வாஸ் மோர் தேன் ஐ எக்ஸ்பெக்டட். அடுத்து என்ன இருக்குது, ஊக்கமளிப்பதாக இருந்தது அப்படின்னா, ஊக்கமளிப்பது அப்படின்னு சொல்கிறது இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்பைரிங். ஓகே, read the sentence now. The book was more than I expected, so inspiring அப்படின்னு. அடுத்தது, அந்த எக்ஸாம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை நான் பண்ண போகிறது இல்லை. இதை எப்படி இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். இட் வாஸ் மோர் தென் ஐ குட் ஹேண்டில் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்த பொறுப்புகள் இருந்தது. ஸோ இந்த இடத்துல இட்டுக்கு பதிலாக அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். த பொறுப்புகள் இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு எழுதுகிறோம், பொறுப்புகள் அப்படின்னு ப்ளூரலில் இருக்குது, அதனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதணுங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ப்ளூரலில் இருக்கிறனால இங்கே இருக்கிற மாதிரி வாஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுத முடியாது. இது ப்ளூரலில் இருக்குது, நிறைய பொறுப்புகள் அப்படின்னா, அதனால் வாஸுக்கு பதிலாக வே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர், அடுத்தது அவ்வளோதான், மோர் தென். மற்றதெல்லாம் நம்ம சென்டென்ஸ் அந்த ஃப்ரேஸில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர் மோர் தென் ஐ குட் ஹேண்டில், சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஐ குட் ஹேண்டில். த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர் மோர் தென் ஐ குட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு க்ரௌட் இருந்தது. ஸோ இட்டுக்கு பதிலாக க்ரௌட் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. த க்ரௌட் வாஸ்ன்னு போடுவோம். இந்த இடத்துல க்ரௌட் அப்படிங்கிறது நிறைய பீப்புள் இருந்தால் தானே க்ரௌடுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ளூரலில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் அப்படின்றதுனால அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ அப்போ இங்கே க்ரௌட் இருக்கிறனால இங்கேயும் வேறு தானே போடணும் அப்படின்னா, ஆக்சுவலி க்ரௌட் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கலெக்டிவ் குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் திங்ஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய பேர் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா, அதை நம்ம கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். ஸோ கலெக்டிவ் நவுனில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரே கலெக்டிவ்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரே ஒரு ஐட்டமாக எடுத்துக்குவோம். நிறைய பேர் இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் திங்குன்னு எடுத்துக்குவோம். அதனால நம்ம இந்த இடத்துல வாஸ் அப்படின்னு போட்டால் கரெக்டாக தான் வரும். ஓகேவா, ஸோ த க்ரௌட் வாஸ் more than I could handle அப்படின்னு போடலாம். The crowd was more than I could handle அப்படின்னு. அடுத்தது, அந்த துக்கம் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த துக்கம் வந்து என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதை அந்த துக்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா. த துக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் கிரீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிரீஃப். த கிரீஃப் வாஸ், என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. வாஸ் மோர் தேன் ஐ குட் ஹேண்டில். ஓகே, த கிரீஃப் வாஸ் மோர் தென் ஐ குட் ஹேண்டில் அப்படின்னு. ஓகே, அடுத்தது, குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது.
ஸோ இது எப்படி இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஹோம்ஒர்க்கை எடுத்துகிட்டு காமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எல்லோருக்கும் சாப்பாடு போதுமானதை விட அதிகமாக இருந்தது. ஸோ இட் வாஸ் மோர் தென் இனஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். போதுமானதாக இருந்தது அப்படிங்கும்போது மோர் தென் இனஃப் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? சரி பாருங்க, எல்லோருக்கும் சாப்பாடு. ஸோ இட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம்? சாப்பாடு அப்படிங்கிறத போடுவோம். The food was more than enough. போதுமானதாக, அதாவது போதுமானதை விட அதிகமாக இருந்ததுங்கிறனால தான் the food was more than enough அப்படின்னு போடுறோம் இல்லையா? யாருக்கு? எல்லாருக்கும் அப்படிங்கிறனால for everyone அப்படின்னு போடுறோம். The food was more than enough for everyone அப்படிங்கிறது. அடுத்தது, உங்கள் விளக்கம் எனக்கு போதுமானதை விட அதிகமாக இருந்தது. உங்கள் விளக்கம் அப்படிங்கிறது எனக்கு போதுமானதை விட ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ இதை உங்கள் விளக்கம் அப்படின்னா என்னது? your explanation அப்படின்னு சொல்லணும். Your explanation was more than, போதுமானதை விட அதிகமாக இருந்தது. was more than enough, யாருக்கு? எனக்கு. for me. okay, your explanation was more than enough for me அப்படின்றது. அடுத்தது, இந்த ட்ரிப்புக்கு நான் பேக் பண்ண க்ளோத்ஸ் அளவுக்கு மேலாகவே இருந்தது. இந்த இடத்துல அளவுக்கு மேலாகவேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அளவுக்கு மேலாகவே அப்படின்னாலும் என்ன அர்த்தம் தரும்? போதுமானதை விட அதிகமாக அப்படிங்கிற மீனிங் கொடுத்துரும் இல்லையா? சரி, இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் பாருங்க. க்ளோத்ஸ் அப்படிங்கிறது தான் இட்டுக்கு பதிலாக நம்ம போடுற மாதிரி வரும் இல்லையா? த க்ளோத்ஸ் நான் பேக் பண்ணினேன் அப்படிங்கிறது அடுத்தது வரும். க்ளோத்ஸ் ஐ பேக்டு. இந்த இடத்துல க்ளோத்ஸ் அப்படின்னு நிறையா, அதாவது க்ளோத்ஸ்னா என்ன? நிறைய ட்ரெஸ்ஸஸ், அதை தான் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? துணிகள், ஆடைகள் அப்படிங்கிறது. ஸோ நிறைய இருக்குது. அதனால் வாஸ் அப்படிங்கிறது போடக்கூடாது. ஒரே ஒரு திங் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ். நிறையா திங்ஸோ இல்லை நிறையா விஷயங்களை நம்ம பற்றி பேசும்போது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். த க்ளோத்ஸ் ஐ பேக்ட், WERE, அதை வந்து வேர்னு சொல்லக்கூடாது. அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஓகே. The clothes I packed were more than enough. எதுக்கு? ட்ரிப்புக்கு இல்லையா? enough for trip. The clothes I packed were more than enough for trip அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அடுத்தது, அவள் எனக்கு கொடுத்த அன்பு அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸை, இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் எனக்கு கொடுத்த அன்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? என்னவா மென்ஷன் பண்ணுறோம்? அன்பு அப்படிங்கிறது லவ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். சரி, அடுத்தது, இட் வாஸ் மோர் தேன் ஜஸ்ட். இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது தவறாக மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இதை அது தவறாக மட்டும் இல்லாமல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் இட் வாஸ் மோர் தென் ஜஸ்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அது தவறாக மட்டும் இல்லாமல், இட் வாஸ் மோர் தேன் ஜஸ்ட் a mistake. It was more than just a mistake. எல்லாத்தையுமே மாற்றியது அப்படின்னா it changed everything. It changed everything. It was more than just a mistake. It changed everything அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அது வெறும் நட்பாக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமாக ஆனது அப்படின்னு சொல்லிடுறோமா? ஸோ இதை அது வெறும் நட்பாக மட்டும் இல்லாமல், ஸோ இதுக்கு தான் இந்த ஃப்ரேஸு இட் வாஸ் மோர் தேன் ஜஸ்ட், நட்பாக அப்படிங்கிறனால ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப்.
It was more than just a friendship. ஒரு குடும்பமாக ஆனது அப்படின்னா it became family அப்படின்றது. It was more than just a friendship, it became family அப்படிங்கிறது. அடுத்தது அது ஒரு வெற்றியாக மட்டும் இல்லாமல் கனவு நனவானது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அது வெற்றியாக மட்டும் இல்லாமல் கனவே நனவான மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்கிறது. ஸோ இதை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு வெற்றியாக மட்டும் இல்லாமல் it was more than just வெற்றி அப்படின்னா win இல்லையா? It was more than just a win. கனவு நனவானது மாதிரி இருந்தது. ஸோ it was like a dream come true அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? dream come true, கனவு நனவான மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ it was like a dream come true. It was more than just a win. It was like a dream come true அப்படிங்கிறது. அடுத்தது அது ஒரு உரையாடலாக மட்டும் இல்லாமல் என் எண்ணத்தையே மாற்றியது. அது உரையாடலாக மட்டும் இல்லாமல் என் எண்ணத்தையே மாற்றியது. ஸோ உரையாடலாக அப்படிங்கும்போது கான்வர்சேஷன், உரையாடல் அப்படிங்கிறது கான்வர்சேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னைக்கான லெசனை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான டாபிக். இட் வாஸ் மோர் தேன் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதை என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.